Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening all. இந்த கிளாஸ்ல நாங்க எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸலோட பேசிக் விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க கவர் பண்ணுவோம். எங்களுடைய கோர்ஸ்ல ஹெடிங்குக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் நாங்க வந்து படிக்க போறோம். எக்ஸலை பொறுத்தவரையில அதுல ரொம்பவே டீப்பா போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எக்ஸல்ல பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே அட்வான்ஸான இந்த விஷயம் படிக்கல, பேசிக்கான விஷயங்கள் படிச்சுட்டு அதுக்கு பின்னால நாங்கள் அது எங்களுக்குரிய ஒரு பாத்தாக அட்வான்ஸுக்கு போகிறதுக்குரிய ஒரு பாத்தாக நாங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் போன கிளாஸ்லலாம் வேர்ட் சம்மந்தமான பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்தோம். மோஸ்ட்லி வேர்ட் சம்மந்தமான மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சம்மந்தமான பேசிக் விஷயங்கள் எல்லாம் சார் கவர் பண்ணாரு. ஐடியை பொறுத்தவரையில இது வந்து உங்களுடைய நாலேஜை வளர்க்குறதுங்கிறது, ஐடியில ஸ்கில்ஸை கூட்டிக் கொள்றதுங்கிறது அப்படியும் உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி எந்தூசியேஷன் வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு ஐடி சம்பந்தமான ஜப்புக்கு உதவிக்கு நாங்கள் அப்ளை பண்ணி போறதாக இருந்தாலும் கட்டாயம் எங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருந்தால் தான் அவங்க எங்களுடைய சிவியாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. எங்களை ஒரு ஜப்புக்கு ஒரு கேப்பபிளான ஒருத்தராக எங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஐடியை பொறுத்தவரையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த நவடேஸ் இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்குது. ஸோ நாங்கள் ஐடி ஃபீல்டை செலக்ட் பண்ணோமா இருந்துன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்து கொள்றது கட்டாயமைக்கு. இப்போ அந்த வகையில எக்ஸலுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி சொல்லலாம். அதுல நிறைய ஒர்க்ஸ் எங்களுக்கு செய்யலாம். டெய்லி நாங்க எங்களோட டெய்லி யூசேஜ் நடக்கக்கூடிய பட்ஜெட், நாங்க ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்றதுல இருந்து ஹை லெவல் அட்வான்ஸ் லெவல்ல நாங்க ஒரு கம்பெனியில ஒரு டேட்டா என்ட்ரி வேலை செய்ய, நார்மல் வேலையா டேட்டா என்ட்ரி வேலை செய்யலாம், அல்லது கியூஎஸ் சம்பந்தமா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கியூஎஸ் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொள்வதற்கு இந்த எக்ஸல் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப அந்த வகையில எக்ஸல்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதாவது எப்படி எம்எஸ் வேர்டுங்கிறது, நாங்கள் இதுக்கு முன்னால பார்த்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது வேர்ட் ப்ராசஸிங் இல்லாட்டி டெக்ஸ்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு சொல்ற மாதிரி, பவர் பாயிண்ட்ங்கிறதுக்கு பின்னால பார்க்க கொடுக்குற பவர் பாயிண்ட்ங்கிறது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த நாங்க முன்வைக்கிறதுக்கு அந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ற மாதிரி, வேர்டை வந்து லெட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வைக்கிற மாதிரி, ஸ்ப்ரெட் ஷீட்டுங்கிறது எக்ஸல்ங்கிறது எங்களுக்கு தேவையான மெத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மெத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸல் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர். இப்ப ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர் சொல்லக்குள்ள எங்களுக்கு நிறைய வகையான ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்ப அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு தான் மைக்ரோசாஃப்டால வெளியிடப்பட்டிருக்கிற இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் இருக்குது. அப்ப அது இல்லாம எங்களுக்கு கூகுளால வெளியிடப்பட்டிருக்கிற கூகுள் ஷீட் வைக்கலாம், இல்லாட்டி அப்பாச்சி அதால வெளியிடப்பட்டிருக்கிற ஓப்பன் ஃபைல் எனப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சம்பந்தமானதா வைக்கலாம். அதே மாதிரி ஷீட் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப இத மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஷீட் சம்பந்தமா நாங்க எப்படி எக்ஸலை யூஸ் பண்றோமோ அத மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம். சிலது வந்து பே பண்ணி எடுக்கணும், சிலது வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸும் விற்கும். இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்தவரையில அது வந்து ஃப்ரீ வேர்ஷன் இல்லை, அது வந்து என்ன செய்யணும், பே பண்ணி தான் சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளோம்.
இப்போ வந்து க்ரெக்வேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. க்ரெக்வேஷன் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஆஹ் ஒரு ஒஃபிஷியலான மெத்தட் இல்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மந்த்லி இல்லாட்டி இயர்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெற்றுக்கொள்ள இயலாதனால தான் பெரும்பாலும் வந்து பொதுவாக எல்லாருமே க்ரெக்வேஷன் தான் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லாம ஆஹ் அப்படி இல்லாம எங்களுக்கு என்ன செய்யலாம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் என்ன செய்யலாம். அதில் வந்து எங்களுக்கு வேர்ட் இருக்கும், எக்ஸல் இருக்கும், பவர் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ஒன் டிரைவ்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர் இன்க்ளூட் பண்ண மாதிரி மந்த்லி இல்லாட்டி இயர்லி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்டால வெளியிடப்பட்ட 365 வெர்ஷன். அதுக்கு முன்னால 2021 19 16 அப்படின்னு சொல்லி 15 13 அப்படின்னு சொல்லி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட எக்ஸலோட ஒப்பிட்டு பார்ப்போம்ல, இன்டர்ஃபேஸ்ல அதாவது அந்த முகத் தோற்றத்துல ஏதாவது சில மாற்றங்கள் இடங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க பாய்க்கக்கூடிய டூல்ஸ் ஆயிக்கலாம், என்ன ஃபார்முலாஸ் ஆயிக்கலாம், எல்லாமே பொதுவாக தான் இருக்கும். அப்ப இந்த எக்ஸல்ல பொறுத்தவரையில நாங்க எங்களோட தரவுகளை தகவல்களை என்ன செய்யறது, கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அடிப்படையில் நாங்க வந்து வேர்ட் படிக்க கொள்ளையினாங்க கொலம் ரோன்னு சொல்லி சேரங்களை சொல்லி தந்தா இல்லையா. இப்ப உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அப்ப கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அடிப்படையில் அல்லது லேசா சொல்றதுன்னா எங்களோட டேட்டாஸை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய டேட்டா பட்ஜெட்டாக இருக்கலாம், டெய்லி பட்ஜெட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஷாப்ல வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாங்கள் அக்கௌண்டிங் வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த இதாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எங்களோட டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒழுங்கமைச்சு கொள்வதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸல். அடுத்தது வந்து எக்ஸலை நாங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நேரத்தோட சொன்ன மாதிரி பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அவருடைய மந்த்லி இன்கம் அல்லது மந்த்லி வீட்டுல செலவாகிற செலவு வந்து என்ன செய்யற நார்மலா ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி க்ரோசரிக்கு இவ்வளவு செலவாச்சு, அவருடைய வேற வேற திங்ஸுக்கு, அதே மாதிரி அவுட்டிங் போறதுக்கு இப்படி செலவாச்சுன்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம், எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி கடைகள்ல இன்வாய்ஸ்ன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியுமாய்க்கு, கடையில பில் தருவாங்க இல்லையா. அப்ப அந்த பில்ல கிரியேட் பண்றது அது சம்பந்தமான விஷயங்களை செஞ்சு கொள்றதுக்கும் எங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆயிக்குது. அதே மாதிரி லேசாக சொல்வதாக இருந்தா டேட்டா என்ட்ரி சம்பந்தமான டேட்டா என்ட்ரிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. அதுல ஒரு பகுதியாக இந்த எக்ஸல்ங்கிறது ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இம்பார்ட்டன்டான சாஃப்ட்வேராக இந்த டேட்டா என்ட்ரி ஃபீல்ட்ல கருதப்படுது. அதே மாதிரி அக்கௌண்டிங்காக இருக்கலாம், கியூஎஸ் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு வந்து எக்ஸல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கு. ஓகே, இதுல எங்களுக்கு தெரியும் வந்து எக்ஸல் சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு நாங்க நேரத்தோட வேர்ட் எடுக்கிற சம்பந்தமா படிச்சோம். இதுல நார்மலா நாங்க வேர்டுன்னு டைப் பண்ணாலே எங்களுக்கு வேர்ட் அப்ளிகேஷன் இங்க ஷோ ஆகும். அதே மாதிரி நாங்க எக்ஸல் டைப் பண்ணாலே எனக்கு எக்ஸல் ஷோ ஆகும். இப்படி நாங்க இங்க டைப் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸல் சாஃப்ட்வேர் எங்க இருக்கிறோம் நாங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபைல் லொக்கேஷன்ல போயிட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை வந்து எங்களுக்கு டெஸ்க்டாப்ல இன்க்ளூட் பண்ணி வைக்கலாம். அப்போ அப்படி டெஸ்க்டாப்ல இன்க்ளூட் பண்ணி வச்சது தான் இந்த ஐக்கியம். ஸோ எங்களுக்கு நாங்கள் லேசாக எங்களோட வேலையை செஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம், இப்படி எங்களோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸல் ஆகிக்கலாம், பவர் பாயிண்ட் ஆகிக்கலாம், வேர்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் டெஸ்க்டாப்ல போட்டு வச்சுட்டு சொன்னா ஒரே போயிட்டு என்ன செய்ய தேவையில்லை, நீங்க சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நாங்க எக்ஸல் இன்டர்ஃபேஸுக்குள்ள போவோம். சிம்பிளி இதை டபுள் கிளிக் பண்ணான்னு சொன்னால்
என்ன செஞ்சிருப்போம், எங்களுக்கு எக்ஸல் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே. இதுதான் வந்து எக்ஸல்ல ஓப்பன் பண்ணோன்னே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். சரிதானே? இது வந்து எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா எங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ராவான சில இதுகள் டெம்ப்ளேட்ஸ் தந்திருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் நாங்க வேற டெம்ப்ளேட்ஸ் எடுப்பதாக இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு கரெக்டாக நாங்க ஆன்லைன்ல இருக்கிறோம். எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணப்பட்டிருக்கிறோம். டிசேபிள் இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்து லோட் ஆகும். இதுல வந்து இன்பில்டான டெம்ப்ளேட்ஸ் அளிக்குது. எங்களுக்கு இதை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹ் நாங்க எக்ஸலை ஓபன் பண்ணாலே எங்களுக்கு முதலாவதாக நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய பிளாங்க் ஒர்க் புக். அப்ப நாங்க இதுல ஓபன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் அந்த பிளாங்கான இதுக்கு வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இதுல நாங்க ஒர்க் புக்கை யூஸ் பண்ணன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இந்த இவ்வளவுத்துக்கும் தான் எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணோடனே என்னென்ன விஷயங்கள்லாம் விளங்குதோ அவ்வளவு நாங்க இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து இது முழுக்க இருக்கிறது அவ்வளவும் இன்டர்ஃபேஸ். இதுல நாங்க என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் இதை நாங்க இன்டர்ஃபேஸ் என்பதான் சொல்லுவோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்க்குவோமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு நான் நேரத்தோட பார்த்த மாதிரி இது வந்து என்ன, ஃபைல் டேபிள் இருக்கக்கூடியது. அடுத்தது ஹோம் டேபிள். இது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஏற்கனவே நாங்க வேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரியான கிளிப் போர்ட்ஸ், ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான அலைன்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் நேரத்தோட பார்த்துக்கிறோம். அப்போ ஸோ இதுல வந்து நாங்க நேரத்தோட பார்த்த விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு எக்ஸல் சம்பந்தமான விஷயங்கள், எக்ஸலோட செல் சம்பந்தமானது, ஃபார்முலா சம்பந்தமானது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், இதெல்லாம் பார்ப்போம். ஸ்கிரீன் எல்லாரும் விளங்கு தானே? ஹலோ. ஆமாம் சார், விளங்குது. ஓகே. அப்ப நாங்க ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் எக்ஸல் ஷீட்டை நாங்க யூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு நாங்க முக்கியமா காணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது நாங்க ஒர்க் பண்ற எக்ஸல் ஷீட்டை நாங்க சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஒருத்தருக்கு என்ன செய்ய பிரச்சனை வந்து இல்லை. அப்படி இல்லாம டெஸ்க்டாப் யூஸ் பண்றதுக்கு தான் இது ரொம்பவே பிரச்சனை. என்னன்னு சொன்னா சம்டைம்ஸ் இன்கேஸ் பவர் கட்ஸ் அப்படி என்ன சரி வருமாக இருந்துன்னு சொன்னால் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒர்க் அப்படி என்ன செஞ்சிடும் ஃபுல்லாவே டிலீட் ஆகிடும். சில லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து ஆட்டோ ரிகவரி இல்லாட்டி ஆட்டோ சேவ்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒன் டிரைவ் அப்ளிகபிளா இருந்தா மட்டும்தான் இது என்ன செய்யும், ஆட்டோ சேவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்க செஞ்ச ஒர்க் எல்லாமே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகக்கூடிய இல்லாட்டி சேவ் பண்ணப்படாத ஒரு நிலைமை வரும். இப்படி இல்லாம லேப்டாப் யூஸ் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும், பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தாலும் நாங்க முதலாவது எங்களோட டாக்குமெண்ட் ஒன்று நாங்க ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போறோமாக இருந்துன்னு சொல்றேன். அது எந்த டாக்குமெண்டாக இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், பவர் பாயிண்டாக இருக்கலாம். ஈவன் நாங்க ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி சம் நோட்ஸ் அப்படி நாங்க அதுக்குள்ள என்ன செய்ய இன்க்ளூட் பண்றதாக இருந்தாலும் எங்களுக்கு நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை வந்து அதை நாங்க சர்வ் பண்ணிக்கொள்ளோம். ஓகே.
சரி, அப்ப நாங்க டாக்ஸ், அதாவது வேர்ட் ஃபைல சர்வ் பண்ணும் பொழுது டாட் டாக்ஸ் அப்படின்னு தான் சர்வ் பண்ணி, ஏதாவது நான் ஒரு நேம் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த நேம் வந்து என்ன செய்யும். இப்ப உதாரணமாக வந்து ட்ரீ டாட் டாக்ஸ் அப்படியா தான் சர்வ் ஆகும். அப்ப இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்தவரையில அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அப்படியா இருக்கும். சரிதானே. நான் ஒரு வேர்ட் ஒரு எக்ஸல் ஃபைல நான் சர்வ் பண்ண அப்படி சொன்னால் உதாரணமா வந்து நான் இந்த ஃபைலை சர்வ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் நேரத்தோடையும் வேர்ட்லையும் படிச்சு நாங்கள் எப்படி சர்வ் பண்றது சம்பந்தமாக நான் குயிக்கேஷன் சொல்றது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்தை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், ஷீ அப்படின்னு சொல்லி சர்வ் பண்ணேன்னு சொன்னால், டெஸ்க்டாப்ல சர்வ் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஃபைல் வந்து என்ன செய்யும், ட்ரீ டாட் எக்ஸ்எல்எஸ் எஸ்எக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகி இருக்கு. பாருங்க, இந்த இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பாருங்க எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் என்பதாக சேவ் ஆயிருக்கு. அப்ப நாங்க இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ப்ராப்பர்ட்டிஸ்ல காட்டுனது எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் என்பதாக என்ன செஞ்சுக்கணும், எங்களோட வேர்ட் எக்ஸல் ஃபைல் வந்து சேவ் ஆகி இருக்கும். சரி, அப்ப இது வந்து நாங்க ஒரு ஃபைல ஓபன் பண்ணன்னு சொன்னா, எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணன்னு சொன்னா எந்த ஃபைல் ஓபன் பண்ணதாக இருந்தாலும் கட்டாயம் சேவ் பண்ணி கொள்ளணும். அடுத்து வந்து எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் என்ன செய்யுது, இன்னைக்கு எங்களுக்கு அப்படியே பேர் எனேபிள் ஆக இருக்கு. இந்த இன்னைக்கு என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி இதுக்குரிய பேர் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். நாங்க இந்த வேர்ட்ல என்ன செஞ்ச விதமா இதை பார்த்தோம் இல்லையா, மேல டைட்டில் பார்ல இருக்கக்கூடிய நேம மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னைக்கு குயிக் எக்ஸஸ் டூல் பார் இருக்குது. இது டிசேபிள் ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் எனேபிள் பண்றது எப்படி, இன்னைக்கு குயிக் எக்ஸஸ் டூல் பார் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது, நாங்கள் அதை எப்படி எனேபிள் பண்ணி கொண்டதை பத்தி வேர்ட்ல பார்த்தோம். அதே மாதிரி எங்களுக்கு தேவையானது என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலாம், இமெயில் நியூ ஓப்பன் சம்பந்தமானது பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால், இது வந்து ஒரு தனி ஷீட். இதை பொறுத்தவரையில இதுல எங்களுக்கு வந்து இப்படியே ABCDEFGHIJK LMNP அப்படின்னு சொல்லி ஜெட்டோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் என்ன செய்யாது, இந்த நம்பர் வந்து எங்களோட வெஹிக்கிள் நம்பர் பிளேட் மாதிரி என்ன செய்யும், எங்களுக்கு அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே. இப்ப பாருங்க, லாஸ்ட்டுக்கு நான் போறதா இருந்தேன்னு சொன்னால் கண்ட்ரோலோட ரைட் ஏரோ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், இதோட லாஸ்ட் கொலம்பு போய் எங்களை விடும். அப்ப இதனுடைய லாஸ்ட் இது வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி XFDங்கிறதான் லாஸ்ட் அட்ரஸ். சரிதானே. அதே மாதிரி கீழே நாங்க அப்படியே வந்து 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 எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் இதுல பார்க்கலாம். உங்களுக்கு 1,48,576 ரோஸ் என்ன செய்து எங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல நாங்க நேரத்தோட நாங்க என்ன செஞ்சோம், வேர்ட் படிக்கவங்களையும் பார்த்தோம். ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டேபிள் கிரியேட் பண்ணப்படும். இதுல ABCDEFG அப்படின்னு வரக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸால நாங்கள் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். மேல வர இங்கே தான் நாங்க சம் டைட்டில் போடுவோம். நேம், அட்ரஸ், நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், ஏஜ் அப்படின்னு சொல்லி இங்கனைக்கு தான் நாங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
அப்ப ஏபிசிடின்னு போறது அவ்வளோ என்ன கொலம் வைஸாக நாங்க யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நம்பர் வைஸாக போறது, நியூமரிக்கல் நம்பர் வைஸாக போறது. இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப இதுல நாங்க வந்து ஏபிசிடின்னு ஸ்டார்ட் ஆகி XFD அது வரைக்கும் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஷீட்டை ஒரு ஷீட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இது ஒரு ஷீட்டுங்கிறது நாங்க விளங்கி கொள்ளக்கூடாது என்ன சொன்னால், வேர்ட்ல இப்ப வேர்டை நாங்க ஓபன் பண்ணேன்னு சொன்னால், வேர்ட்ல இது வந்து ஒரு ஷீட், ஒரு A4 சைஸ் ஷீட். ஓகே. அப்ப எக்ஸல்லையும் அப்படித்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், எக்ஸல்ங்கிறது என்ன, நாங்க எவ்வளவு ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தாலும் இது வந்து பெரிய அப்படியே போயிட்டே இருக்கு. எக்ஸ்எஃப் XFD வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப XFD வரைக்கும் இருக்கிறது அவ்வளோ வந்து என்ன செய்யாது, ஒரு A4 ஷீட் சைஸுக்கு வராது. அப்ப இது வந்து ஒரு ஷீட்னு சொன்னால் அதுல எங்களுக்கு நிறைய என்ன செய்யலாம், A4 சைஸான ஷீட்ஸ் நாங்க பேப்பர்ஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இப்ப எங்களுக்கு அப்படித்தான் பார்க்கணும்னு சொன்னா பேஜ் பிரேக் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த பேஜ் லே அவுட் வியூ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒரு ஷீட். இப்போ இது ஒரு A4 ஷீட், இது ஒரு A4 ஷீட். அப்ப இப்படியாக எத்தனை A4 ஷீட் இருக்குதோ அவ்வளோ எங்களுக்கு காட்டும். அப்படி இல்லாம நாங்க எங்களோட வேலையெல்லாம் செய்யக்குள்ள வந்து நார்மல் வியூவில் வச்சு தான் பொதுவாக செய்வோம். செஞ்சுட்டு நாங்க பிரிண்ட் எடுக்கிற டைம், பிரிண்ட் எடுக்க தேவைப்படுமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், எங்களுக்கு பேஜ் லே அவுட் வியூ இல்லாட்டி பேஜ் பிரேக் வியூ யூஸ் பண்ணி நாங்க பிரிண்ட் எடுக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். எந்த ரேஞ்சுக்குள்ள நாங்க A4 சைஸ் வருது, அதுக்குள்ள எந்த அளவுக்கு நாங்க டேட்டாஸை இன்க்ளூட் பண்ணணுங்கிறத அதை வச்சு மெஷர் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது வந்து நாங்க ஷீட் சம்பந்தமா பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், எத்தனை ஷீட்னாலும் கிரியேட் பண்ணலாம். அப்ப இது ஒரு ஷீட், அதே மாதிரி இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி இன்னொரு ஷீட், அப்படி எங்களுக்கு எத்தனை ஷீட் தேவையாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணிக்கொண்டே போகலாம். அப்ப ஒரு எக்ஸல் ஃபைல ஓபன் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன செய்யறது, அதுக்குள்ளுக்கு தேவையான அளவுக்கு ஒவ்வொரு ஷீட்டை கிரியேட் பண்ணி போகலாம். இப்போ 2024 வந்து என்ன நான் இந்த ஷீட் 1ங்கிறதுல கிரியேட் பண்ணியிருந்தா சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா 2025 வர பண்றாங்க, அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த ஷீட்ல கிரியேட் பண்ணுவோம். அப்படி ஒவ்வொரு ஷீட்லயும் நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி டீட்டெயில்ஸ் நாங்க இன்க்ளூட் பண்ணிட்டு போவோம். அடுத்து அந்த ஷீட்டுங்கிறது இப்படி ஷீட்டாகத்தான் இருக்கணுமா இல்லாட்டியாக்கு நாங்க நேம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால், இந்த ஷீட் எங்க இருக்கிறத வந்து என்ன செய்யணும், டபுள் கிளிக் பண்ணிட்டு சொன்னால் எங்களுக்கு அது ரீநேம் பண்ணுவதற்கான ஆப்ஷன் காட்டும். இப்படி இந்த ஷீட் நிற்கிறத நாங்க டபுள் கிளிக் பண்ணு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், அது ரீநேம் பண்ணுவதற்கான ஆப்ஷனா காட்டும். அப்ப எங்களுக்கு வந்து தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், அப்படின்னு சொல்லி நாங்க நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்கு மாத்திரதாக இருந்தேன்னு சொன்னால் 2025 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். நேம் சேஞ்ச் பண்ணக்குள்ள நாங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பொதுவாக வந்து ஃபோன் நம்பர் சேவ் பண்ண போலையும் தான், அதே மாதிரி வேற வேற விஷயங்கள், பேர்கள் ஆக்களோட பேர் வரக்குள்ள இல்லாட்டி இன்னொருத்தோட பேரை நாங்க மாத்திட்டு இன்னொரு பேர் மாத்தக்குள்ள நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்டேக் தான் வந்து இருக்கிற பேரை நீ டிலீட் பண்ணிட்டு சரி புதுசா டைப் பண்றது. சம்டைம்ஸ் இப்படி டிலீட் பண்ணிட்டு நாங்க இங்க கிளிக் பண்ணுவோமா இருந்தோம்னா எங்களுக்கு எரர் மெசேஜ் தான் காட்டும். நாங்க திருப்பி ரிப்பீட் கிளிக் பண்ண எங்களுக்கு எரர் மெசேஜ் தான் காட்டும். ஸோ அதால நான் என்ன செய்யணும் என்றால், நாங்க ஷீட்டை நேம் சேஞ்ச் பண்ண போல கட்டாயம் வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கிற நேம் அப்படியே வச்சுட்டு நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சு கொள்வோம், 2026 அப்படின்னு சொல்லி இருக்கிற நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் இன்கேஸ் நாங்க அப்படி டெலிட் பண்ணிட்டு செஞ்சால் இப்ப இதை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு நாங்க சம்டைம்ஸ் இன்கேஸ் நாங்க அப்படி என்ன சரி தவறுதலாக செஞ்சுட்டேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அன்னைக்கு விளங்காது. இப்படி என்ன சரி எரர் வருமாக இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு விளங்கணும் நாங்க இங்க என்ன செய்யல, நேம வந்து சரியா கொடுக்கலங்கிறது தான்.
ஓகே. அடுத்தது வந்து இதுல நாங்க 3 வகையான வியூஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அது வந்து நார்மல் வியூ. பொதுவாக இதுல வச்சுதான் நாங்க எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் இதுல தான் செஞ்சு கொள்வோம். டேபிள் கிரியேட் பண்ணதா இருக்கலாம், ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணதாக இருக்கலாம், அப்படின்னு சொல்லி எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் இதுல தான் செய்வோம். அதே இது நாங்க பிரிண்ட் எடுக்க தேவைப்படுமா இருந்துன்னு சொன்னால் எங்களோட ஒர்க் அப்படியே வச்சுட்டு நாங்க அந்த ஒர்க் எந்த அளவுக்கு எங்களோட ஒர்க் ஷீட்ல ஒரு ஷீட்ல கிளீன் ஷீட்ல எவ்வளவுக்கு இடம் பிடிச்சி இப்ப இது வந்து A4 சைஸை காட்டுறதுக்காண்டி வந்துக்கூடிய ஒரு மார்க். அப்ப இதை தாண்டி எங்களுக்கு என்ன செய்யும், சில டைம் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி நவம்பர், டிசம்பர்னு சொல்லி அடுத்த பேஜுக்கு வந்துடும் இல்லையா? அப்ப அப்படி வர டைம் என்ன செய்யும், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஷீட்டுக்கு A4 சைஸ் ஷீட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். அப்ப எடுத்தா தான் எங்களுக்கு ஒரு வியூல பார்த்துக்கொள்ளேன். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், இன்னைக்கு நவம்பர் வந்துட்டு ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி வந்துடும், அடுத்த பேப்பர்ல டிசம்பர்ங்கிற தனியான ஒரு குழம்புல என்ன செய்யும், அப்படியே பிரிண்ட் ஆகி வர வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதால நாங்க வந்து எங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு பிரிண்ட் எடுக்க தேவைப்படுற டைம்ல என்ன செய்வோம், பேஜ் லே அவுட் வியூவை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு இதுல பார்த்தேன்னு சொன்னால் எங்களுக்கு இதுல எது வரைக்கும் எங்களோட டேட்டா யூஸ் ஆகிருக்குது, இதை தாண்டி அடுத்த ஷீட்டுக்கு எங்களோட டேட்டா போயிருக்குதா, அப்படி போயிருந்தா என்ன செய்யறது, அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி எங்களோட தேவையான ஷீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொள்ளுது. அப்ப இதுக்கு தான் வந்து இந்த பேஜ் லே அவுட் வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிதானே? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த எக்ஸலை பொறுத்தவரையில முழுக்க முழுக்க டேபிள்ஸ் அண்ட் ரோஸை கொண்டுதான் முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இப்ப நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸை கொண்டு இண்டிகேட் பண்ணப்படுகிற எல்லாமே காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழே 1 2 3 நியூமரிக்கலா போறது எல்லாமே ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இதுல நாங்க முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து இந்த கொலம்ஸ் ரோஸ் இருக்கிற மாதிரி, இப்படி கொலம்ஸ் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ரோஸ் இருக்கிற மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நாங்க செல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் செல்ஸ். ஒவ்வொரு பாக்ஸுக்கு நாங்க செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி தனி ஒரு பாடமே இருக்குது. பாருங்க, செல் ஸ்டைல் இருக்குது, செல் சம்பந்தமானது, இன்சர்ட் பண்ணது, டிலீட் பண்ணது, ஃபார்மட் பண்ணது சொல்லி. இப்ப இந்த செல் என்கிறது எக்ஸல் நாங்க படிக்கும் பொழுது முக்கியமா நாங்க செஞ்சுக்கொள்ள விளங்கிக் கொள்ளணும். செல் அட்ரஸ்ங்கிறது, செல் அட்ரஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இப்ப நான் கிளிக் பண்ணிக்கக்கூடிய செல் என்ன அட்ரஸ்ல இருக்குது, இந்த இந்த செல் வந்து என்ன அட்ரஸ்ல இருக்குது, இதை நான் கிளிக் பண்ண சொன்னா இந்த அட்ரஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது, ஒருத்தருக்கு அட்ரஸ் எக்ஸல் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். எப்பன்னு சொன்னால் நாங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும் பொழுதோ, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண சும்மா உதாரணமா சொல்ல போனால் நாங்க ஒரு 4 விஷயத்தை என்ன செய்யறோம், கூட்டுறதுக்கு உதாரணமா வந்து இன்னைக்கு மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்வோம், இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறோம், தமிழ் அப்படின்ட்டு 2 சப்ஜெக்ட் கொடுத்திக்கிறோம். சரிதானே? இங்க கொடுக்குற வந்து டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நான் என்ன செய்யறோம், 90, அடுத்தது சரி ஓகே. இப்படி நான் கொடுத்துட்டு என்ன செய்யறோம்னு சொன்னால் இன்னைக்கு டோட்டல் அப்படின்னு சொல்லி இப்ப டோட்டல் சொல்லக்கல, இப்ப எங்களுக்கு என்ன செய்யப்படுது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டையும் கூட்டி தான் ஆல்ரெடி டோட்டல் சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த நேரத்துல வந்து ஒருத்தருக்கு இந்த இங்கிலீஷ்ங்கிறவர் என்ன செல் அட்ரஸ்ல இருக்கிறாரு, தமிழ்ங்கிறவர் என்ன செல் அட்ரஸ்ல இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தால்தான் அவருக்கு டோட்டல் காண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிதானே? அப்ப ரெண்டையும் கூட்டி என்ன செய்யும், நான் டோட்டல் போடுவோம். இதை வந்து நான் என்ன செய்வோம், ஃபார்முலாஸ் படிக்கக்குள்ள எப்படி கூட்டுறது, எப்படி சப்ஸ்கிரிப்ட் பண்றது, எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி டிவிஷன் பண்றது, அதே மாதிரி பெர்சன்டேஜ் எப்படி பாக்குறது, எவரேஜ் பாக்குறது, அதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றை நான் செய்வோம் தனித்தனியா. இப்ப வந்து நான் பாக்குறது வந்து
பேசிக்ஸ். அப்ப என்ன, ஒருத்தருக்கு இந்த செல்லோட அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறது, ஏன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறத ஒரு சிம்பிளான இந்த உதாரணத்தை சொன்னா அவங்களுக்கு வேலை படுச்சு. அப்ப இன்னைக்கு வந்து அவர் டோட்டல் காணதா இருந்தாலும் செய்யணும். இந்த 90ங்கிறது எந்த அட்ரஸ்ல இருக்குது, தமிழ்ங்கிறது அந்த அட்ரஸ்ல. அப்ப இந்த 90ஐயும் 100ஐயும் கூட்டி என்ன மார்க்ஸ் 190 அப்படி வரும்ன்றது நாங்க இன்னைக்கு போடுறது இல்லை எக்ஸல். அது வந்து ஒரு ப்ராப்பரானவே இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யணும், அதுக்கு மாத்தமா இன்ஸ்டா என்ன செய்வோம்னா 90 எந்த எந்த செல்ல இருக்கிறாரு, அப்ப அவரையும் தமிழ்ங்கிறவர் என்ன செல்ல இருக்கிறாரோ அவரையும் நாங்க என்ன செய்வோம், செல்ட அட்ரஸை கொடுத்து ரெண்டையும் நாங்க கூட்ட சொல்லுவோம். ஓகேவா? ஆஹ் உதாரணமா பாருங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு 100 90 பிளஸ் 100 அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் 190 வரும். சரிதானே? ஆனா இங்க நாங்க சரி சேஞ்ச் பண்ணினோம்னு சொன்னால் பாருங்க, என்ன செய்யாது, எங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆகல, இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாதேன்னு சொன்னால் நாங்க இங்க வெறுமனே 90ஐயும் 100ஐயும் கூட்டி 190 தான் வச்சுக்கிறோம் வழிய இந்த செல் அட்ரஸையும் இந்த செல் அட்ரஸையும் கூட்டல். அதுக்கு மாத்தமா நாங்க என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல நான் ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த செல்லையும் செலக்ட் பண்றோம். அப்புறம் அடுத்தது இந்த செல்லை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு sorry, ஓகேவா கொடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், 190. அப்ப இந்த ரெண்டு செல்லையும் நாங்க இப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம், மாத்துறோம். இப்போ 80 அப்படின்னு மாத்தினு சொன்னா ஆட்டோவா என்ன செய்யும், கீழே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நாங்க என்ன செய்வோம், 95 அப்படின்னு மாத்தின்னு சொன்னா ஆட்டோவா என்ன செய்யும், எங்களுக்கு இன்னைக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப இதை என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இன்னைக்கு நான் செல் அட்ரஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ங்கிறது. இப்ப செல் அட்ரஸை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஆஹ் நாங்க பொதுவாக வந்து எங்களுக்கு லேசாக நாங்க ஒரு இடத்துல கிளிக் பண்ணன்னு சொன்னா அதுக்குரிய செல் அட்ரஸ் வந்து இங்க நேம் பாக்ஸ்ல காட்டும். இப்ப நாங்க என்ன செல்ல செலக்ட் பண்ணிக்கிறோமோ அதனுடைய கொலம் அதே மாதிரி ரோ ரெண்டையும் என்ன செய்யும், எங்களுக்கு இந்த நேம் பாக்ஸ்ல எப்பியர் இருக்கு. இப்ப நாங்க செலக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த செல்லுங்கிறவரு ஜி என்ற கொலம்ல ரோ ஃபோர்த் ரோல இருக்கிறாரு. அதே மாதிரி இதை நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் எஃப் கொலம்ல தேர்ட் ரோல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எங்களுக்கு இண்டிகேட் பண்ணிக்கொள்ளலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? அப்படி இல்லாம இன்னும் எங்களுக்கு லேச சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு நாங்க ஒரு கொலம்பை செலக்ட் பண்ணினாலே என்ன செஞ்சிரும், எங்களுக்கு மேல ஹைலைட் ஆகி காட்டும். இப்ப இந்த எஃப் பாருங்க, எஃப்ல வந்து ஹைலைட் ஆகி இல்ல. ஜிய பாருங்க, ஜி வந்து என்ன செஞ்சிருக்குது, லைட் கிரே கலர்ல ஹைலைட் ஆகி இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க 3ங்கிறவரு ஹைலைட் ஆகி இல்ல, 4ங்கிறவரு லைட் கிரே கலர்ல ஹைலைட் ஆகி இருக்கிறது. அதே மாதிரி நாங்க எந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோமோ அவர் வந்து என்ன செய்வார், ஒட்டோவாக இன்னைக்கு ஹைலைட் ஆகி காட்டுவார். அப்ப செல் நாங்க அட்ரஸ் எப்படி அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒன்று இப்படி ஹைலைட் ஆகிறத வச்சு என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அறிஞ்சு கொள்ளலாம். அல்லது எங்களை லேசா வந்து நேம் பாக்ஸ் நேம் பாக்ஸ்ல வந்து நாங்க எந்த செல்ல செலக்ட் பண்ணினாலும் அதுக்குரிய அட்ரஸ் அன்னைக்கு சொல்லப்படும். சரிதானே? அன்னைக்கு நான் பார்த்து என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எங்களுக்கு லேசா வழங்கி கொள்ளலாம். சரிதானே? ஆஹ் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஏதாவது வேர்ட்ஸ் இப்ப நாங்க இதுல செல் யூஸ் பண்ணித்தான் நான் எங்களுடைய எல்லா ஒர்க்கும் பண்ண போறோம். சரிதானே? போர்ட் டேபிள் கிரியேட் பண்ணதா வைக்கலாம், லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஈவன் என்ன டைப் பண்ணதாக இருந்தாலும் ஹெடிங் டைப் பண்ணதாக இருந்தாலும் இந்த செல்லுக்குள்ள தான் டைப் பண்ண போறோம். இப்போ ஒரு லென்த்தியான ஹெடிங் ஒன்று வந்துட்டு இல்லாட்டி சென்டென்ஸ் ஒன்று நாங்க இன்னைக்கு டைப் பண்ண வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம், டபுள் கிளிக் பண்ணி என்ன செய்யறோம், டைப் பண்ணுறோம். இல்லாட்டி என்ன செய்யறோம், நான் இதுல வந்து சும்மா கிளிக் பண்ணிட்டு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு நானே டைப் பண்றேன் வந்து ஸ்ரீலங்கா. சரிதானே? ஸ்ரீலங்கா இஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க டைப் பண்ணிக்கிறோம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செல்லை தாண்டி என்ன செஞ்சுக்குது,
இதுக்குள்ள டைப் பண்ணது இந்த செல்லுக்குள்ளேயும் போயிட்டு இந்த செல்லுக்குள்ளேயும் அப்ப 3 செல் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த நான் டைப் பண்ண சென்டென்ஸ் வந்து எடுத்து அப்ப நாங்க டைப் பண்ணது ஒரே ஒரு செல்லுக்கு தான். ஆனா இந்த செல் என்ன செஞ்சுக்குது 3 செல்லையும் சேர்த்து எடுத்து அப்ப இப்படியான நேரம் இப்படியான சுச்சுவேஷன் வரக்குள்ள வந்து என்ன செய்யணும் நாங்க வந்து என்ன செய்வோம் இந்த செல் அப்படி ஒரு செல்லாக மாத்தணும். இல்லாட்டி இந்த செல்லுடைய ஹைட் என்ன செய்வோம் ஹைட் என்ன சொன்னா என்ன செய்ய இப்படி ஹைட்டை கூட்டுவோம். சாரி, ஹைட்டை என்ன செய்ய இப்படி கூட்டுவோம். இல்லாட்டி ஆஹ் என்ன செய்யறது இதோட வித்து எப்படி என்ன செய்வோம் அகலத்தை என்ன செஞ்சிடுவோம் கூட்டிடுவோம். அப்ப இப்படி நாங்க இத அகலத்தை ஒரு குழம்புட வித்தை இல்லாட்டி ரோட ஹைட்டை கூட்டுவோமாக இருந்துச்சு அப்படி கூட்டுறது எங்களுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு டேட்டா பொறுத்து என்ன செய்யும் வித்தியாசப்படும் இல்லையா. அப்ப நாங்க அப்படி கூட்டுறது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் சில ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஹோம் டேபிள போயிட்டு என்ன செய்யறது நாங்க முதலாவதாக டைப் பண்ணுவோம். நான் ஒரு செல்லுக்குள்ளதான் டைப் பண்றேன். அந்த டைப் ஆகுறது என்ன செய்யுது இன்னொரு அடுத்த எஃப் என்ற செல்லுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் டைப் பண்ணது அடுத்த செல்லுக்குள்ளேயும் போயிட்டு அப்ப என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நாங்க இந்த மூணு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் சரிதானே ஹோம் டேபிள் வைக்கக்கூடிய அலைன்மெண்ட் சில இதுல வந்து கீழே அலைன்மெண்ட் இப்படி ஃபொண்ட் வந்திக்கிற மாதிரி என்ன செய்யும் கீழே இதுல அலைன்மெண்ட் வந்திக்கும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால இதுல வந்து என்ன செஞ்சுக்குது இந்த மாதிரியான ஐக்கனுக்குள்ள எல்லாமே வச்சுக்கிறான். அப்ப இதுல நாங்க என்ன செய்வோம் ஒரே செல்லுக்குள்ள எடுக்கிறது மெர்ஜ் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன செய்யும் எங்களுக்கு அந்த இது 3 செல்லையும் சேர்த்து ஒரு செல்லாக எங்களுக்கு மாத்தி தந்துடும். இப்ப பாருங்க தனித்தனி செல்லாக என்ன செய்யப்படலை பிரிக்கப்படலை. இப்ப நாங்க 3ஐயும் சேர்த்து ஒரு செல்லுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் செல் அட்ரஸ் வந்து என்ன செஞ்சலாம் எஃப்ஜி அப்படி இருந்தாலும் இ என்ற செல்லுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்யும். இப்ப நான் இதை செலக்ட் பண்ணக்குள்ள பாருங்க ஸ்ரீலங்கா பியூட்டிஃபுல் கண்ட்ரி இந்த செலக்ட் பண்ண பாருங்க அந்த செல் அட்ரஸ் என்ன காட்டுது இல 18 தான் காட்டுது இல்லையா E18 அப்படிதான் காட்டுது. ஆனா இதுக்கு முன்னால நாங்க இப்படி டைப் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இதுல பாருங்க இந்த பாக்ஸ் வந்து இதை காட்டுது. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணு சொன்னா அதோட அட்ரஸ் என்ன செய்யுது F17 மாறுது. கண்ட்ரி அப்படின்றது நாங்க செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் G17 அப்படின்னு சொல்லி மாறுது. அப்ப இதெல்லாம் வந்து தனித்தனி செல்லுக்கு இருக்கு. அப்ப ஹெட்டிங்ஸ் எல்லாம் நாங்க போடக்குள்ள யூஸ் பண்ணக்குள்ள இப்ப நாங்க என்ன செய்யறோம் ஒரு டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று எழுதுறோம். அப்ப டெய்லி பட்ஜெட்டுங்கிறது என்ன செய்யலாம் எங்களுக்கு இந்த செல் ரேஞ்சுக்குள்ள எழுதிக்கொள்ளே இல்லாது. அப்ப என்ன செய்யும் இன்னொரு செல் ரேஞ்சுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அப்படி ஆகக்குள்ள என்ன செய்யுது இத மாதிரியாக நாங்க மெர்ஜ் சென்டர் கொடுப்போமா இருந்த திருப்பி சொல்றேன் ஹோம் டேப்ல அலைன்மெண்ட் மெனுல என்ன செய்யுது மெர்ஜ் சென்டர் அப்படின்றது நான் கொடுப்போமா இருந்துச்சுனால் எங்களுக்கு என்ன செஞ்சிடும் அது எல்லாத்தையுமே ஒரு தனி செல்லாக அது எங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். சரிதானே அன்னைக்கு என்ன செய்யப்படாது இப்படி தனித்தனியா அப்படி பிரிச்சிருக்காது. ஸ்ரீலங்கா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. சரி இதே மாதிரி என்ன செய்யாது எங்களுக்கு தனித்தனி செல்லாக செலக்ட் ஆகாது. எல்லாம் சேர்ந்து தனியான ஒரு செல்லாக மூணு செல்லும் சேர்ந்து ஒரு செல்லாக தான் அன்னைக்கு மெஷர் பண்ணப்படும். ஓகேவா சரி. அடுத்தது வந்து இதே இது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது வந்து வித் நீட்டமாக தான் செஞ்சுக்கிறோம் நாங்க மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாம நாங்க என்ன செய்ய போறோம் இதோட ஹைட்டை கூட்டுவதாக இருந்தா இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று என்ன செய்வோம் டைப் பண்ணும். இதே நான் டைப் பண்றேன். சரிதானே அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து என்ன செஞ்சுக்குது 3 செல்லுக்குள்ள டைப் ஆகிருக்கு. அப்ப இதை என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான்
ஹைட், இதனுடைய ஹைட் இவ்வளவு போனதுல வந்து என்ன செஞ்சாங்க, வித்தை தான் கூட்டினோம், அகலத்தை கூட்டினோம். இதுல வந்து நான் என்ன செய்ய போறோம், இது ஒரு செல்லுக்குள்ள எடுக்க போறோம் ஹைட்டை கூட்டி. அப்ப இதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னா, ரெப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் என்ன செஞ்சிருமே, எங்களுக்கு ஒரு செல்லுக்குள்ள ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகி எங்களுக்கு ஒரு செல்லுக்குள்ள அது வந்து என்ன செய்யாது, இப்படி தனி நீட்டமாக வராது. அப்ப இப்படியெல்லாம் இப்படி இருக்கிறது என்ன செய்யாது, எங்களுக்கு எங்களோட டாக்குமெண்ட்டுக்கு வந்து அழகில்லை, ஒரு அக்லியாக இருக்கும், அசிங்கமா இருக்கும் அப்படியா இருந்துன்னு சொல்லல. என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு merge டெக்ஸ்ட், merge சென்டர் என்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஹைட்டை தான் கூட்டணும் அப்படியாக இருந்துன்னு சொன்னால் நான் இதை செலக்ட் பண்ணி என்ன செய்யறது, ரெப் டெக்ஸ்ட் எங்களுக்கு கொடுப்போம். திருப்பி அதை இல்லாம சொன்னா ரிப்பீட் ரெப் டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் அது போயிட்டு. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது வந்து நாங்க ஒரு லென்த்தியான சென்டென்ஸோ ஹெட்டிங்கோ நாங்க டைப் பண்ற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அந்த லென்த்தை வந்து கூட்டிக் கொள்ளணும், வித்தோ இல்லாட்டி ஹைட்டோ கூட்டிக் கொள்ளணுமாக இருந்துன்னு சொன்னால் வித்தை கூட்டுற நேரத்தில் நான் என்ன செய்யணும், முதலாவது 3 செல்லுல இருந்தா 4 செல்ல இருந்து சொன்னால் அந்த செல் ரேஞ்ச் அப்படியே 3ஐயும் செலக்ட் பண்ணும். சரிதானே? செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், நாங்க ரெப் டெக்ஸ்ட் ஹைட் கூட்டுவதாக இருந்தால் ரெப் டெக்ஸ்ட் கொடுப்போம். இல்ல நாங்க வித்தை கூட்டுவதாக இருந்தால் மேட்ச் டெக்ஸ்ட் கொடுப்போம். கொடுத்தேன்னு சொன்னேன். இப்ப நான் எத்தனை 4 காலம் செலக்ட் பண்ணிக்கிறோம், 4 செல்ஸ். அப்ப 4 செல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து சரிதானே? இதை என்ன செய்வோம்னா இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணி மேட்ச் கொடுத்தேன்னு சொன்னால் இப்ப இந்த இவ்வளோ இதுக்கும் சேர்த்த மாதிரி சென்டர்ல வந்து என்ன செய்யும், 1 2 3 4 5 6. அப்ப 6க்கும் சேர்த்த மாதிரி என்ன செய்யும், சென்டர்ல வந்து அப்ப மேட்ச் அண்ட் சென்டர்ல அதான என்ன செய்யும் மீனிங். ஓகே, அப்ப இந்த merge சென்டர் அண்ட் ரெப் டெக்ஸ்ட் என்னத்துக்கு யூஸ் பண்றங்கிறத உங்களுக்கு விளங்கிருக்கும். இதுல வரக்கூடிய ஏனைய இதெல்லாம் வந்து நாங்க வேர்ட்ல பார்த்தது இல்லையா, கிளிப் போர்ட் வைக்கலாம், ஃபொண்டாக இருக்கலாம், இதுல இட்டாலிக் அந்த பால் பண்றது, இது என்ன செய்வோம் நாங்க செலக்ட் பண்ணிட்டு பால் பண்றது, இட்டாலிக் பண்றது, அதே மாதிரி அண்டர்லைன் பண்றது, அதே மாதிரி இன்னும் என்ன செய்யறது, பேக்ரவுண்ட் கலரை ஃபில் பண்றது, yellow கலர்ல கொடுத்து இல்லாட்டி அந்த மாதிரி கலர்ல கொடுக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் என்ன செய்யறது, மாத்துறது. டெக்ஸ்ட் என்ன செய்வாங்க கிரீன் கலர்ல கொடுத்து. அப்ப இப்படி என்ன செய்யறது, இதெல்லாம் வந்து நாங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்குள்ள படிச்ச விஷயங்கள். இது வந்து என்ன செய்யறது, சைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. சரிதானே? செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், தேவையான மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுலயும் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒட்டோவா இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்ப இந்த கிளிப் போர்ட் ஃபாண்ட்ங்கிறது நாங்க நேரத்தோடய பார்த்துருச்சு. அடுத்த எலைன்ல நாங்க சொன்ன விஷயம் வந்து எலைன்ல இதுவும் நாங்க நேரத்தோட பார்த்திக்கிறோம். என்னது, இது வந்து டாப் அலைன், அதே மாதிரி இது சென்டர் அலைன், இது ரைட் அலைன், லெஃப்ட் அலைன், இது ரைட் அலைன். அப்ப இந்த வேர்ட் என்ன செய்யறோம், நாங்க செலக்ட் பண்ணிட்டு இதை என்ன செய்வோம், ரைட் அலைனுக்கு மாத்தினு சொன்னா என்ன செய்யும், இங்கிலீஷ் என்ற வேர்டு வந்து ரைட் அலைனுக்கு மாறும். அதே மாதிரி லெஃப்ட் அலைனுக்கு மாத்தினா சென்டர் அப்படிங்கிறது. சரிதானே? அப்ப இதெல்லாம் வந்து என்ன செஞ்சா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்குள்ள இந்த அலைன்மெண்ட் சம்பந்தமான விஷயம் பார்த்தோம். இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ரெப் டெக்ஸ்ட் அண்ட் merge சென்டர், இந்த ரெண்டு தான் இன்னைக்கு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது. அப்ப ரெப் டெக்ஸ்ட்ங்கிற ஒரு யூஸ் ஆகுறது வந்து நாங்க எங்களுக்கு டைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு வேர்டு சென்டென்ஸ்ட ஹைட்டை கூட்டி காட்டுறதுக்கு. சரிதானே? நான் சொன்ன என்ன, இவரை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், ரெப் டெக்ஸ்ட் கொடுத்துன்னு சொன்னால் அதோட ஹைட் என்ன செய்யும், கூடும். அதே இது merge சென்டர் கொடுத்தேன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி அவ்வளவுத்துக்கும் அந்த எத்தனை செலக்ட் பண்ணோமோ அந்த 4 செல் செலக்ட் பண்ணீங்கன்னா 4 செல்லுக்கும் சென்டர்ல கொண்டு போய் தான் நீ வைக்கணும். சரிதானே? அடுத்து இங்கனைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்ப பாருங்க, இதுல வந்து ஒவ்வொரு ஏங்கிள் என்ன செய்யலாம், எங்களுக்கு கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து மாத்திக்கொள்ளலாம். இப்ப சும்மா உதாரணமா சொல்வதா இருந்தா இன்னைக்கு நான் என்ன செய்வோம், டைப் பண்ணுவோம் சப்ஜெக்ட், அடுத்தது மார்க்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுவோம். இன்னைக்கு நேம் அப்படின்னு கொடுப்போம். சரிதானே? இன்னைக்கு நான் ஒருத்தர் பேர் அப்படின்னு பேர் வைப்போம். இன்னைக்கு வந்து
ஆஹ் இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லி 3 சப்ஜெக்ட் கொடுத்து சரிதானே. இப்ப இந்த ஆப்ஷன் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த நேம்ங்கிறவரை நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தேவையான எங்கெல்லாம் மாத்திக்கொள்ளலாம். இப்ப எப்படி கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்யும், நேம் வந்து அப்படிமா சில ஃபார்ம்ஸ்ல பார்த்திருப்பீங்க, என்ன செய்யும் இப்படியாக கிரியேட் பண்ணி வச்சுப்பான். அதே மாதிரி இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான ஆங்கிள் எங்களோட சப்ஜெக்ட் எங்களோட அந்த செல்ல வந்து மாத்தி கொள்ளலாம். சரிதானே. அதே மாதிரி மார்க்ஸ் என்ன செய்யணும், இதுல யூஸ் பண்ணி பார்த்துக்கோ. சரிதானே. அப்ப இப்படி சில இடங்களை கண்டிப்பீங்க இல்லையா, ஃபார்ம்ஸ்ல அதே மாதிரி வேற வேற இடங்களை கண்டிப்பீங்க, இப்படியாக என்ன செஞ்சுப்பாங்க, கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்ப இது வந்து யூஸ் பண்றதுக்கான இன்னொரு நோக்கம் என்ன சொன்னால், இந்த மாதிரியான லென்த்தியான டெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, இப்படி ஏங்களை மாத்திடுவாங்க. சரிதானே. அப்படி ஏங்களை மாத்துற டைம்ல அது வந்து என்ன செய்யும், அந்த செல்லுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்ப அப்படியாக என்ன செய்யறது, லென்த்தியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ற டைம்ல நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். சரிதானே. அப்ப இதுல வந்து ரெட் டெக்ஸ்ட் ஓகே, மெர்ஜ் சென்டர் சொல்லிக்கிறோம், அலைன்மெண்ட் சொல்லிக்கிறோம், அதே மாதிரி ஆங்கிள்ஸ், ஓரியன்டேஷன், ஒரு வேர்டு நாங்க இந்த ஓரியன்டேஷன்ல வைக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம். சரிதானே. அடுத்தது முக்கியமா இன்னொரு விஷயம் நாங்க நீங்க சொல்லணும்னு சொன்னால், இப்ப நாங்க இப்படி ட்ரேசரை மூவ் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு பிளஸ், ஒரு பிக் பிளஸ் ஒன்று என்ன செய்யுது, வருது இல்லையா. அப்ப இந்த பிளஸுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த பிளஸ் வந்து காட்டுமாக இருந்தால் நாங்க செலக்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்க இந்த பிளஸ்ஸை வச்சு என்ன செய்யலாம், செலக்ஷன், நீங்க என்னதுனாலும் செலக்ட் பண்றதுக்கான அடையாளம் தான் இந்த பிளஸ். சரிதானே. இப்ப இந்த பிளஸ் சொல்றதுக்கான அடையாள காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போறோம். அப்ப அது வந்து என்ன செய்யும், இந்த பிளஸ் இல்லாம வேற பிரேசர்ல வேற ஐக்கன்ஸ் வரும். அப்ப அது என்னத்துக்கு யூஸ் ஆகுது, அது என்ன மீனிங்க காட்டுதுன்றதா சொல்ல வரோம். அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா, இது செலக்ட், இது செலக்ட் பண்ணுவோம், செலக்ஷன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவதற்காக என்ன செய்யும், இந்த பிளஸ் சைட் காட்டும். சரிதானே. அப்படி இல்லாம ஃபோர் சைட் எரோ காட்டுமாக இருந்தா, இப்ப நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபோர் சைட் எரோ பாருங்க, அப் டவுன் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி 4 சைடும் எரோ காட்டும். இப்படி இல்லை, இன்னைக்கு நாங்க ஓரத்துல பார்டர்ல வைக்கும் பொழுது எரோ காட்டும். ஃபோர் சைட் எரோ காட்டிச்சியாக இருந்துன்னு சொன்னா இப்ப என்ன மீனிங்டால் இப்ப உங்களுக்கு இந்த செல்ல எங்க வேண்டாலும் என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். இங்க இருந்து தூக்கி இங்க கொண்டு போகலாம், இங்க இருந்து தூக்கி என்ன செய்யலாம், இங்க கொண்டு வரலாம், இங்க இருந்து இங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி இங்க கொண்டு போகலாம். அப்ப அப்ப என்ன செய்யறது, இப்ப இதுக்குரிய மீனிங் வந்து நாங்க அந்த செல்ல எங்களுக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணதான் வரும். அப்ப ஃபோர் சைட் எரோ காட்டுமாக இருந்துச்சுனால் எங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான இடத்துல மூவ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாம இந்த நான் சும்மா ஒரு செல்லுல வைக்கக்கூட இப்படி ஒரு பிக் பிளஸ் எரோ காட்டுமாக இருந்துச்சு சொன்னால் அதுக்குரிய அர்த்தம் வந்து செலக்ஷன் வந்து நான் சொல்லுவேன். சரிதானே. ஓகே. அடுத்தது இன்னொரு இல்லையா. இப்ப நாங்க சும்மா இப்படி டைப் பண்றோம், 1 அப்படின்னு கீழே 2 அப்படின்னு டைப் பண்ணி, சரிதானே. இப்ப இதுல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது செலக்ட் பண்ணலாம் எங்களுக்கு. அதே மாதிரி என்ன செய்யற, இத இந்த செல்ல நாங்க வேண்டிய இடத்துக்கு மூவ் பண்ணலாம். சரிதானே. இந்த ரெண்டையும் தான் நான் சொன்னோம், ஒன்று பிக் பிளஸ் ஆகிக்கிறது அல்லது ஃபோர் சைடு ஏரோ ஆகிக்கிறது. இப்ப இன்னொரு ஏரோ ஆகிக்குது, ஸ்மால் ஏரோ, இந்த ஸ்மால் பிளஸ். இந்த பிளஸ்க்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாங்க என்ன டேட்டாவை கொடுத்திக்கிறோமோ அதை எங்களுக்கு என்ன செய்யும், காப்பி பண்ணி தரும், அல்லது அந்த சீரீஸ் அப்படி எங்களுக்கு ஃபில் பண்ணி தரும். சில சீரீஸ் என்ன செய்யணும், இப்ப மண்டே டியூஸ்டே வீக் டேஸ், சரிதானே. அதே மாதிரி
மந்த்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு வருது. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் எங்களுக்கு நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நாங்க டைப் பண்ணி டீக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சீரியல் நம்பர் இப்ப டைப் பண்ணோம்னு சொன்னா இப்ப ஒருத்தர் பிளஸ் நம்பர் 1 போட்டு என்ன செய்யறது 1 சரி அப்புறம் 2 3 ஒவ்வொருத்தர் டேட்டாவை என்ட்ரி பண்ண போல 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மாத்தம் என்ன செய்யலாம் எங்களுக்கு லேஸ் ஆக்குறதுக்காண்டி இந்த ஃபில் ஹேண்டில்ங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஃபில் ஹேண்டில்ங்கிறவரு எங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் நாங்க ஒரு டெக்ஸ்ட ஃபில் ஹேண்டில் பண்ணுவோமாக இருந்தா ஃபில் ஹேண்டில்ங்கிறது இப்ப சும்மா இப்படி பிடிச்சி இழுத்தமாக இருந்தேன்னு சொன்னால் அதுல இருக்கக்கூடிய நான் எந்த சீரிஸை வச்சுக்கிறோமோ அது அப்படியே என்ன செய்யும் எங்களுக்கு கொப்பியாகி வரும். சரிதானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 மட்டும் தானே செஞ்சு கொப்பியாக இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு தேவை 1 2 3 4 5 6 அப்படி கண்டினியூஸா நம்பர் வரணும். அப்படியா இருந்தேன்னு சொன்னா நான் என்ன செய்வோம் இதுல வந்து ஃபில் சீரிஸ் அப்படின்னு கொடுப்போமா இருந்தேன்னு சொன்னா செஞ்சுட்டு பேஜ் பிரேக் இருக்குது இல்லையா? சரி எனக்கு சரி. சரி. அப்ப இதை நான் ஃபில் சீரிஸ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யும் எங்களுக்கு இதுல ஃபில் சீரிஸ் அப்படி கொடுப்போமா இருந்தா கண்டினியூஸ் என்ன செய்யும் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி நாங்க இது வரைக்கும் கொடுக்குறோமோ அது வரைக்கும் என்ன செய்யும் எங்களுக்கு அப்படியே நம்ம கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. சரிதானே? இதே இது நாங்க ஒரு டெக்ஸ்ட கொடுப்போமா இருந்து இப்ப சும்மா எக்ஸல் அப்படின்னு கொடுப்போம்னு சொன்னால் இப்ப அதை நாங்க என்ன செஞ்சோம் இந்த சிம்பிள் பிளஸ்ஸா பிடிச்சி இழுப்பமா இருந்துன்னு சொன்னால் எக்ஸல் என்கிறவர் மட்டும்தான் கொப்பி ஆகுவார். இப்ப எக்ஸல்ல என்ன செய்யலாது எங்களுக்கு 1 2 3 இதுல நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போற மாதிரி எக்ஸல் எப்படி கூட்டிட்டு போகலாது இல்லையா? அப்ப டெக்ஸ்ட கொடுப்போமாக இருந்துன்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொப்பி மட்டும்தான் ஆகும். அப்படி இல்லாம எங்களுக்கு ஃபில் சீரிஸ் ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா இதுல மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல சொல்லி காட்டணும். அதே மாதிரி வீக் டேஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி 1 டே சரி சரிதானே? அப்ப மண்டே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா சரி மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் எங்களுக்கு அதை எங்களுக்கு ஃபில் ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அப்ப நாங்க இன்னைக்கு இருந்து டைம் எடுத்து டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்டே டியூஸ்டே அப்படின்னு. இப்ப நான் மண்டே அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்ன செய்யலாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்த டேட் வரைக்கும் எந்த கிழமை வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நாங்க ஃபில் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி ஜான்வரி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யலாம் இதை நான் பிடிச்சி எழுப்பமா இருந்தா பிப்ரவரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் எங்களுக்கு அந்த மந்த் ஃபுல்லா எங்களுக்கு கவர் ஆகிரும். சரிதானே? இதை பாத்தீங்கன்னு சொன்னனால எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த நம்பர்ஸ எங்களுக்கு கீழே அப்படியே டவுன் கீழேயும் என்ன செய்யலாம் கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் அப்படியே மேலும் பிடிச்சி இழுத்துட்டு போகலாம். மேல எடுத்துட்டு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மைனஸ்ல என்ன செய்யும் வரும். இன்னைக்கு காட்டுறோம் பாருங்க 1 2 சரிதானே? அப்ப இவரை நான் மேல பிடிச்சி இழுப்போமா இருந்தேன்னு சொன்னால் அவர் வந்து ஃபீல் சீரிஸ் கொடுத்தால் மைனஸ்ல என்ன செய்யும் மேல போகும். அடுத்தது இவரை நான் கீழே பிடிச்சி இழுப்போமா இருந்தா அடுத்து ஃபில் சீரிஸ் கொடுப்போமா இருந்தா அது பாசிட்டிவ் நம்பர்ஸா வரும். அதே இது எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த 0ல இருந்து XY என்ற அச்சு எக்ஸிஸ் அடிப்படையில் என்ன செய்யலாம் இவரை ஹாரிசான்டல் இழுக்கலாம். ஹாரிசான்டல் இழுத்தா என்ன செய்யும் அதே மாதிரி எங்களுக்கு நம்பர் ஃபில் ஆகும். அதே மாதிரி இவரை என்ன செய்யலாம் லெஃப்ட் சைடுக்கு இழுக்கலாம். லெஃப்ட் சைட்ல இழுத்தாலும் எங்களுக்கு ஃபில் சீரிஸ் கொடுத்தா அதே மாதிரி என்ன செய்யும் எங்களுக்கு நம்பர் ஃபில் ஆகும். சரிதானே? அதே மாதிரி எங்களுக்கு வேற என்ன கொடுக்கலாம்னு சொன்னால் நம்பர் டேட். இப்ப ஒருத்தருடைய சிஸ்டத்திலையும் பொதுவா வந்து இந்த ஃபார்மட்ல தான் டேட் ஈக்கும் 12ஆம் மாசம் 22ஆம் தேதி 2024. சில இடத்துல என்ன செய்யும் டேட் முன்னுக்கு வந்து 22/12/2024 அப்படி நிற்கும். அப்ப எங்களோட சிஸ்டம்ல என்ன ஃபார்மட் இருக்குதோ அந்த ஃபார்மட்ல நான் டேட்டை கொடுத்து என்ன செய்யலாம் டேட்டை பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இடத்துல 12/22/2024 அப்படின்னு நிற்கும். சரிதானே? இப்ப இவரை நாங்க எழுத்தோம் சொன்னால் என்ன செய்யணும் எங்களுக்கு
22, 23, 24, 25 சொல்லி அந்த டேட் அப்படி என்ன செய்யும் எங்களுக்கு கவர் ஆகக்கூடியதா இருக்கும். அப்ப இப்படி பார்த்தோன்னு சொன்னா நம்பர்ஸ் எங்களுக்கு அப்படி ஃபில் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி வீக் டேஸ், மந்த்ஸ், ஓகே, அதே மாதிரி டேட், இதை மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு ஃபில் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், A1 அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் A1, A2, A3, A4, 5 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அதையும் எங்களுக்கு ஃபில் ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி B1 எதோட இருந்தாலும் அது நம்பரோட சேர்ந்து வருமாக இருந்துன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஆஹ் சரி, ஓகே. 10 o'clock ஆயிட்டுதியா? சரிதானே? அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சரி டவுட் இருக்குதா? நாங்க பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எக்ஸல் என்னத்துக்கு யூஸ் பண்றது சம்பந்தமா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். அதே மாதிரி ஒர்க் புக் நேம் சேஞ்ச் பண்றது, அதை சேவ் பண்றது, அதே மாதிரி செல் பேசிக்ஸ், பேசிக் செல் எப்படி நாங்க ஒரு செல்லோட எப்படி நாங்க என்ன செய்யறது, கொலம் ரோஸ் அடிப்படையில நாங்க பிஹேவ் பண்றது. அதே மாதிரி செல் த நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த நேம் ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னா ஒரு ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த நேம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ரெப் டெக்ஸ்ட் இன் மெர்ஜ், மேஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? ரெப் டெக்ஸ்ட் என்ன செய்யறது, ரோட ஹைட்டை கூட்டுறதுக்காண்டி நாங்க ரெப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மெர்ஜ் அண்ட் சென்டர் வந்து ஒரு கொலம்ட வித்தை கூட்டுறதுக்காண்டி நாங்க ஆஹ் அதை யூஸ் பண்ணுவோம். வெப் டெக்ஸ்ட் இந்த சாரி மெர்ஜ் அண்ட் சென்டர். அதே மாதிரி நாங்க அந்த பிளஸ் சைட், பிளஸ் சிம்பிள், அதே மாதிரி ஃபோர் சைட் ஏரோ, ஃபில் ஹேண்டில் சம்பந்தமாக இவ்வளவு நேரம் பார்த்தீங்க. சரிதானே? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷா இன்னும் சில பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். பார்த்துட்டு ஏழுமான அளவுக்கு ஃபார்முலாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார்முலாஸ்ல தான் நிறைய இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி சில சில ப்ரொஜெக்ட்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் என்ன செய்வோம், நான் செஞ்சு பழகக்குள்ள எங்களுக்கு எக்ஸல் வந்து ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு சாஃப்ட்வேராக மாறி. ஓகேவா? ஆஹ் இப்போ செஷன் வைன் பண்ணுவோமா, முடிச்சுக்கொள்வோமா? சரி, டவுட் இருக்குதா? ஹலோ, டாக் பண்ண கதைக்கு இல்லாட்டி ஈவன் மெசேஜ் சரி போடுங்க. ஓகேவா இல்லையா? நீங்க என்ன சரி நீங்க பிஹேவ் பண்ணது வச்சுதான் நான் இப்ப சும்மா கிளாஸ்ல கதைச்சிட்டு போறதுல வேலை இல்லை இல்லையா? நான் சும்மா கழிச்சிட்டேன்னா ரொம்ப மாதிரி சும்மா இல்ல ஸ்டார்ட் பண்ணி சார், விட்டா எல்லாம் ஓகே சார், எல்லாம் ஓகே ஓகேவா? ஓகே. சார். நான் ஸ்டார்ட் பண்ணி காய்ச்சிட்டு போறதுல அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்படியே காய்ச்சிட்டே போயிட்டே இருந்தா உங்களுக்கு விளங்குதா இல்லையா? ஒண்ணுமே விளங்காது இல்லையா? இப்ப ஜூம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பேர் ட்ரோபேக்